இப்போ கடந்த சில நாட்களா சமூக வலைதளங்களை திறந்தாலே இந்த விஷயம் மட்டும்தான் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். விஜயோட மனைவி சங்கீதா திடீர்னு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்பவே பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா விஜய் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த ஒரு நிலையில திடீர்னு விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது விஜய்க்கு அரசியல் வாழ்க்கையில கொஞ்சம் பின்னடைவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. விஜய் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உச்ச நடிகரா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காரு. திடீர்னு சினிமாவை விட்டு விலகிட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி கடைசி படமான ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சுட்டு இப்போ அரசியல்ல ஈடுபட்டு இருக்காரு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் விஜயோட தமிழக வெற்றி கழகம் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 2 மாசம் கூடவே இல்லாத நிலையில விஜயோட மனைவி திடீர்னு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம்தான் விஜயோட தலையில இடிய தூக்கி போட்ட மாதிரி விழுந்திருக்கு. திடீர்னு சங்கீதா இந்த மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணினதுனால விஜய் மேல நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஜய்க்கு இதனால கூட வாக்கு வங்கிகள் குறையும் அப்படின்ற மாதிரியுமே எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்துல விஜயோட ரசிகர்கள் சங்கீதாவை திட்டி தீர்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தகாத வார்த்தைகளாலையுமே திட்டி தீர்த்துட்டு வராங்க. இதுக்கு விஜய் இன்னைக்கு வரைக்குமே வாய் திறக்கல. அதாவது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பா யாருமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் எந்த கண்டனமுமே தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாம என்னோட மனைவி சங்கீதாவை பத்தி தவறான வார்த்தைகள்ல பயன்படுத்தி திட்டாதீங்க, அது எங்களோட குடும்ப பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் விஜய் இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பிரச்சனை தொடர்பா இன்னைக்கு வரைக்கும் அவரோட தரப்பு நியாயம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் அவரோட கருத்து என்னது அப்படிங்கிறத பத்தியும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. திடீர்னு இந்த பிரச்சனை எதுக்காக வந்துச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அதை சங்கீதா மனு தாக்கல்லையே குறிப்பிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, என்னோட கணவர் விஜய்க்கு வந்து ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவு இருக்கு, அது எனக்கு 2021 தெரிய வந்துடுச்சு. நான் அப்போ வந்து அதை தட்டி கேட்டேன், வழக்கறிஞர் மூலமா பேசி சமாதானம் ஆயிக்கிட்டோம். ஆனா திரும்பவும் விஜய் வந்து அந்த நடிகை கூட நான் தொடர்புல இருக்க மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் இப்ப மறுபடியுமே அதே விஷயத்த தொடர்ந்துட்டு வராரு. அது எங்களோட மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அது என்ன மட்டும் பாதிக்குது, என்னோட குடும்பத்தை என்னோட குழந்தைகளையுமே பாதிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் வெளியே போறாங்க, போட்டோஸ் எடுக்கிறாங்க, அத சமூக வலைதளங்கள்ல பகிர்றாங்க. இத பார்க்கும்போது ரொம்பவே வேதனையா இருக்கு அப்படின்ற மாதிரி சங்கீதா குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்துல மறுபடியும் நான் விவாகரத்து கேட்டு அவர்கிட்ட நான் டைரக்டா பேசினேன். அதுக்குமே அவர் ஒத்துக்கல. அதனாலதான் நான் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சங்கீதா அவங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை வந்து டீட்டெயிலா வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நடிகையோட பெயர் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் விஜய் வந்து என்ன சொல்ல போறாரு. அதாவது விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் வராரு. அரசியலுக்கு வந்த நாட்கள்ல இருந்தே விஜய்க்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. விஜய் பிரச்சனை, விஜய் பிரச்சனை, இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. விஜய் எந்த விஷயம் பண்ணாலும் அவருக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து அது அவரோட ரசிகர்கள் இன்னுமே ஆதரவு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு நாங்க கண்டிப்பா ஓட்டு போட்டுருவோம், விஜயோட ஓட்டு வந்து எங்களுக்கு தான், யார் என்ன சொன்னாலும் விஜயோட ஓட்டு வந்து எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவரோட ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ இந்த விஜயோட வாழ்க்கையில ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி அவங்களோட மனைவியை விவாகரத்து கோரி இருப்பது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. இப்போ இந்த விஷயம் தொடர்பா கூட விஜய் வாயை திறக்கல. ஆனா விஜயோட ரசிகர்கள் வந்துட்டு ஏதோ தங்களோட குடும்பத்துல நடந்த விஷயம் மாதிரி பெரிய அளவுல இதை வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு சப்போர்ட்டா தான் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. அதே நேரத்துல விஜயோட மனைவி சங்கீதாவை திட்டி தீர்த்து விஷயங்களை போட்டுட்டு போறாங்க. மனைவி சங்கீதா மட்டும்தான் விஜய்க்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட குழந்தைகளுமே விஜய்க்கு எதிராக தான் இருக்கிற மாதிரி தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது விஜயோட பையன் ஜேசப் சஞ்சய் வந்துட்டு விஜய் கூட இல்ல, விஜய்க்கு வந்து இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் வந்துச்சு. என்ன அப்படின்னா விஜய வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அவரோட பையன் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாச்சு. இதனால விஜய் வந்து தன்னோட குடும்பத்தையே ஒதுக்கி இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியுமே தகவல்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு. இப்போ புதுசா ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் வந்து அவரோட மனைவி அப்புறம் குழந்தைகளுக்காக 250 கோடி ரூபாய் வந்து ஜீவனாம்சமா கொடுக்கறதா அதுக்கு முன் வந்திருக்கதா வந்து தகவல் வெளியாகி இருக்கு. இதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா
விஜயோட முதல் அரசியல் தான் இது. அதாவது முதல் அரசியல் மீன்ஸ் முதல் தேர்தல், சட்டசபை தேர்தலை தான் இப்ப சந்திக்க போறாரு. இந்த பிரச்சனை பெருசா வெடிச்சது அப்படின்னா கண்டிப்பா விஜய்க்கு வந்து இதுல வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறையும். விஜய் வந்து கண்டிப்பா நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையில இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு குடும்ப பிரச்சனை பெரிய அளவு வெடிச்சதுனால இந்த சட்டசபை தேர்தல்ல விஜய்க்கு எந்த அளவுக்கு சாதகம் இருக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியா மாறிடுச்சு. இதனாலதான் விஜய் வந்து 250 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு முன் வந்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் வந்து சங்கீதா அவங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா, பொது வெளியில விஜய் சம்பந்தமாவோ வேற எந்த விஷயங்களையோ பேச வேண்டாம், அதாவது விஜய்க்கு வந்து எதிர்மறையான கருத்துக்களை வந்து வெளியிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சங்கீதா கிட்ட விஜயோட தரப்பு பேசிட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ இந்த 250 கோடி ரூபாய் எதுக்காக விஜய் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியுமே இருக்குது. என்ன அப்படின்னா, வரக்கூடிய சட்டசபை தேர்தல்ல விஜய் சந்திக்க போறாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில சங்கீதா வேற ஏதாவது விஷயங்களை பேசினா அது விஜய்க்கு பின்னடைவை கண்டிப்பா ஏற்படுத்தும். அதே நேரத்துல குடும்ப பிரச்சனை வெளியே தெரிஞ்சிச்சு அப்படிங்கறத மூடி மறைக்கிறதுக்காகவே விஜய் வந்து 250 கோடி ரூபாய், அது சின்ன அமௌண்ட் கிடையாது, அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. இதே நேரத்துல சமாதானம் பேசுறதுக்காக கூட இந்த ஒரு 250 கோடி ரூபாய் வந்து அந்த ஒரு விஷயமா கொடுத்து சமாதானம் பேசுறதுக்காகவும் விஜய் வந்து முன்வந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா சங்கீதா அவங்களோட கருத்துக்கள்ல இருந்து மாறாம இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில தரப்பினர் வந்து சொல்றாங்க. விஜய் வந்து பொது வெளியில இத பத்தி பேசுறனா கூட சங்கீதா கூட சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுட்டு வருவதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்கு. நாம இந்த விஷயத்த பார்க்கும்போது இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி தான் வந்து வரப்போகுது. இதனால விஜயும் சங்கீதா 2 பேருமே நேர்ல வந்து ஆஜராகி அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அன்னைக்குதான் விஜய் இப்ப வந்து சங்கீதா கூட பேசி சமாதானம் ஆகிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். அது வரைக்கும் ஒரு சில தகவல் மாதிரி தான், இவங்க அப்படி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துட்டு இருக்கும். எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. சோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சங்கீதா கூட தான் அவங்களோட மகளும் அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க. விஜய் வந்து குடும்பத்தை கூட கவனிக்கிறது கிடையாது, விஜய்க்கு அவங்களோட பையன் கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவுமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இந்த விஷயம் இப்போ இல்ல, அப்பத்துல இருந்தே விஜய்க்கு மேல வந்து இது வந்து எதிர்மறையான கருத்துக்களை தான் முன் வச்சுட்டு வராங்க. விஜய் வந்து சொந்த பையனுக்காக கூட ஒரு விஷயத்த கூட பண்ண மாட்டாரு, தன்னோட குடும்பத்தை கடத்தி விட்டுட்டாரு, ஒரு ஒரு நடிகையோட தொடர்புக்காக தன்னோட குடும்பத்தையே ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் விஜய் மேல இருந்துகிட்டு இருக்கு. அது ஆரம்பத்துல இருந்து சொன்னாங்க. திடீர்னு சங்கீதா இப்போ வந்து அந்த நடிகை உடனான தொடர்பை பத்தி பேசியிருக்காங்க. பட் அந்த நடிகை யார் அப்படின்ற பெயரை வந்து குறிப்பிடல. இருந்தாலும் இந்த நடிகை கூட தான் விஜய் தொடர்புல இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நடிகையோட பெயருமே பொது வெளியில சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதுக்கு விஜய் என்ன சொல்ல போறாரு, இதுக்கான முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நாம ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.